Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான எல்லாருக்குமே ஃபேவரட்டான பானி பூரி சாட் தான் பார்க்க போறோம். எங்கள் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பூரி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். ரவையை வறுக்கணும்னு கிடையாது. ரவை ஒன்றும் பாதியுமாட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். முழுசாக பொடிச்சிங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஆயிடும். ஸோ அதில் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்கு வேண்டி தான் ஒன்றும் பாதியமாக பொடிச்சு எடுக்கிறோம். இப்போ கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 3/4 கப் அளவுக்கு தான் எனக்கு தண்ணி தேவைப்பட்டது. ஒவ்வொரு ரவையை பொறுத்து இருக்குது. ஸோ தேவைக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு மாவு மாதிரி, சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பிசையும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ நல்ல பிசைய ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை விடாமல் நல்லா பிசையும் போது ஒரு சாஃப்ட் டவ் கிடைக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை ஒரு ஈரமான துணி போட்டு கவர் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். எப்போ நமக்கு பூரி தேவையோ அந்த டைமில் பொரிச்சு எடுத்தால் போதும். இப்போ நம்ம இதோட பானி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஸ்பைசியான பானி செய்கிறதுக்கு 1 கை அளவுக்கு கொத்தமல்லி இலை, 1 கை அளவுக்கு புதினா இலை, ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுக்கலாம். புதினா கூடிட்டுனா அதோட கலர் ரொம்ப டார்க் ஆயிரும். ஒரு 2 பீஸ் இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஐஸ் வாட்டர், கொஞ்சம் ஜில்லுன்னு உள்ள தண்ணி தான் இதில் சேர்க்கணும். 1 கப் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பானி வேணுமோ அவ்வளோ தூரம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு அரிச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் இல்லாட்டா 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பிளாக் சால்ட்டும் ஆட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பிளாக் சால்ட் இல்லாதனால அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அது சேர்க்கட்டா கூட ஈக்குவலான டேஸ்ட் தான் கிடைக்கும். தேவையான அளவு உப்பும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் பானி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது பொடிச்ச சர்க்கரைனால நான் இப்படி எடுத்திருக்கேன். பிளாக்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் 1 கப் தண்ணி விட்டு அதை கரைச்சி கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த சர்க்கரையோட இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். அதுக்கு அடியில் கல் இருக்கும், அதை பார்த்து கல் இல்லாமல் ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி நல்ல கட்டியாக கரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த 3 இதுக்குமே ஃபில்லிங்க்குமே ஒரே பவுடர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடியும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூரியோட ஃபில்லிங்க்கு ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு கடலை வேக வச்சு எடுத்துருக்கேன். இதில் உள்ள தொலியை நீக்கி தான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, இதுலேயும் சேம் அதே மாதிரி தான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம்.
1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, தேவையான அளவு உப்பும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பானியும் ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயாச்சு. இனி பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஒரு அரை மணிக்கூறாவது நான் அந்த மாவு ஊறணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ பரத்துறதுக்கு ஈஸியாக இருக்கு. கொஞ்சமாக எண்ணெய் அதில் தடவிக்கலாம். இப்போ நம்ம இதை சப்பாத்தி ரோல் பண்ண மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணும்போது கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் கனத்துக்கு இதை வந்து பரத்தி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சின்ன இந்த மாதிரி ரவுண்ட் கட்டர் ஏதாவது இருந்ததுன்னா அந்த யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டா இந்த மாதிரி ஒரு சின்ன மூடியோ இல்லை கிளாஸோ வச்சு நம்ம மாவில் வந்து சின்ன சின்ன பூரியாட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். பாக்கி இருக்க மாவை திரும்ப வந்து அது மாதிரி ரோல் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கனம் இருந்தால் தான் பூரி வந்து பஃப் ஆகி வரும். அதுக்கு வேண்டி தான் கொஞ்சம் கனமாட்டு வச்சுருக்கோம். இதை வந்து பூரி எப்போவுமே வந்து எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு 2 செகண்ட் முன்னாடி ஃப்ரை பண்ணால் தான் நல்ல கிறிஸ்பியாக நல்ல அழகாக கிடைக்கும். இதை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு மிதமான சூட்டில் முதல்ல எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு அதுக்கப்புறமா தீயை வந்து குறைச்சி வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணால் தான் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ நம்ம பூரியோட கிறிஸ்பினஸை பார்க்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். பூரியோட சைஸை பொறுத்து அதில் ஃபில்லிங் வைக்கணும். ஈஸியான பானிபூரி வீட்டிலையே செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பானிபூரி பிடிக்காத ஆள் இருக்கவே முடியாது. இப்போ கடையில் கூட இந்த பூரி வந்து அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம வாங்கி ஃப்ரை பண்ணால் மட்டும் போதும். ஸ்டோர் பாட் பூரியும் இதில் காட்டியிருக்கேன். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட பானிபூரியை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.